நவகிரக ஆலயங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்யும் முறை, அதை பற்றி தற்போது பார்க்கலாம். 9 நவகிரகங்கள் ஆலயங்கள் அனைத்தும் கும்பகோணம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியை சுற்றியே உள்ளது. 9 நவகிரக ஆலயங்களில் முதலில் ஆரம்பிக்க வேண்டியது திங்களூர் தான். கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து பாபநாசம், ஐயம்பேட்டை வழியாக 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திங்களூரை சுமார் 1 மணி நேரத்தில் அடைந்துவிட முடியும். இதற்கு சரியாக காலை 5 மணிக்கெல்லாம் கும்பகோணத்திலிருந்து நீங்கள் கிளம்ப வேண்டும். பின்னர் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் சுவாமி தரிசனத்தை 1 மணி நேரத்திற்குள் முடித்துக்கொண்டு 7 மணிக்கு ஆலங்குடி கிளம்பலாம். ஆலங்குடியை 30 நிமிடத்தில் அடைந்துவிடலாம். பின்னர் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் 1 மணி நேரத்திற்குள் சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு 8:30 மணியளவில் கும்பகோணம் வழியாக திருநாகேஸ்வரம் சென்று இடைவேளையில் காலை உணவை 9 மணிக்குள் முடித்துக்கொண்டு கும்பகோணத்திற்கு வெகு அருகிலேயே 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் 10 அல்லது 15 நிமிடங்களில் 10 மணி அளவில் திருநாகேஸ்வரம் ராகு கோவிலை அடைந்துவிட முடியும். நாகநாத சுவாமி பெரிய கோவில் என்பதால் தரிசனம் செய்து முடிக்க 1 மணி நேரம் ஆகும். பின்னர் கும்பகோணம் வழியாக செல்ல 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியனார் ஆலயம் செல்ல 10:30க்கு புறப்பட்டு 30 நிமிடத்தில் சென்று நீங்கள் 11 மணிக்கெல்லாம் சூரியனார் கோவிலில் உள்ள சிவ சூரிய நாராயண கோவில் மற்ற நவகிரக கோவில்களைப் போல் அல்லாமல் சூரியனை முதன்மையாக கொண்டு நவகிரகங்களுக்கென தனித்தமைந்த கோவில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இங்கு சூரிய பகவானை தரிசித்து முடித்தவுடன் 12 மணிக்கெல்லாம் கஞ்சனூர் சூரியனார் கோவிலிலிருந்து கஞ்சனூர் 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருப்பதால் மூலமாக 15 நிமிடங்களில் கஞ்சனூரை அடைந்து விடலாம். எனவே 12:15 மணிக்கே உங்களால் அக்னீஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு சென்று விட முடியும். அதோடு 1:15 மணியளவில் கோவில் நடை சார்த்தப்பட்டுவிடும் என்பதால் 1 மணி நேரத்திற்குள்ளாக சுவாமி தரிசனத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்னர் நவகிரக கோவில்கள் அனைத்திலுமே 1:15 மணிக்கு நடை சாத்தப்பட்டால் பின்பு 4 மணிக்கே கோவில் கதவுகள் திறக்கப்படும். எனவே 1:30 மணிக்கு கஞ்சனூரிலிருந்து மயிலாடுதுறை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயிலாடுதுறையை 2 மணிக்கெல்லாம் அடைந்துவிடலாம். மயிலாடுதுறையிலேயே மதிய உணவை முடித்துக்கொண்டு 3 மணியளவில் கிளம்பினால் கூட 15 கிலோமீட்டர் தூரமுள்ள வைத்தீஸ்வரன் கோவிலை 3:30 மணிக்கெல்லாம் அடைந்துவிட முடியும். பின்னர் கோவில் நடை திறந்து பின்பு சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு 5 மணிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து கிளம்பினால் 16 கிலோமீட்டரில் அமைந்துள்ள திருவெண்காடு ஸ்தலத்தை 5:15 மணிக்கு அடைந்துவிட முடியும். பின்னர் ஸ்வேதாரணேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் புதன் பகவானையும் சிவபெருமானையும் 45 நிமிடத்தில் 1 மணி நேரத்திற்குள் தரிசித்து விடலாம். 6 மணிக்கு கிளம்ப வேண்டும். திருவெண்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைய பெற்றுள்ள கேது பகவானின் கீழ்பெரும்பள்ளம் ஸ்தலத்தை 15 நிமிடங்களில் 6:15 மணிக்கு அடைந்து விடலாம். ஜாதகத்தில் தவறான இடத்தில் கேது இருப்பதால் தோஷமடைந்த மக்கள் அதற்கு பரிகாரம் செய்ய இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். 45 நிமிடத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு 7 மணிக்கு திருநள்ளாறு புறப்படலாம். நவகிரக ஸ்தலங்களில் சுற்றுலாவில் நீங்கள் இறுதியாக செல்லவிருக்கும் இடம் சனி பகவான் வீற்றிருக்கும் திருநள்ளாறு ஸ்தலம். கீழ்பெரும்பள்ளத்திலிருந்து சரியாக 7 மணிக்கு புறப்பட்டால் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநள்ளாறு ஸ்தலத்தை திருக்கடையூர், காரைக்கால் வழியாக 1 மணி நேரத்திற்குள் வேகமாக சென்றால் 8 மணிக்கெல்லாம் அடைந்துவிட முடியும். அதன் பின்னர் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பகவானையும் சிவபெருமானையும் 1 மணி நேரம் தரிசிக்கலாம். திருநள்ளாறு ஆலயத்தோடு 9 நவகிரகங்களையும் தரிசனம் செய்ய மிகப்பெரிய மனநிறைவோடு பூர்வ ஜென்ம பாக்கியமாக இறைவனின் அருள் பெற்று புறப்படலாம்.